ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி, மதுபன், 4/7/1971 அன்று அவ்யக்த பாப்தாதா கூறிய மகா வாக்கியம்: நினைவு செய்வதற்கான சுலபமான விதி. இங்கு அனைவரும் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த மனநிலையில நிலைச்சிருக்கீங்க? இந்த நேரம் உங்களுடைய நினைவினுடைய ஸ்டேஜ் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில இரட்டை நினைவு இருக்குதா அல்லது ஒன்றுதானா? என்ன நிலை? இந்த நேரத்தின் நிலையை கர்மாதித் மற்றும் பரிஸ்தா நிலைக்கான நினைவு நிலை அப்படின்னு சொல்லலாமா? யார் அவ்யக்த நிலையை தவிர வேறு நிலையை தெரிந்திருக்கிறார்களோ அவங்க கையை உயர்த்துங்க. முழு நாள்ல அந்த மாதிரி அவ்யக்த நிலையில இருந்து காரியம் செய்ய முடியுமா? இப்போ நீங்க எழுதிட்டு இருக்கீங்க, இதுவும் கர்மம் தான் இல்லையா? அப்படியானால் இப்பொழுது கர்மம் செய்து கொண்டே அந்த மாதிரி நிலையில் நிலைத்திருக்க முடியாதா? ஒருவேளை பாபா நம்முடனே தான் இருக்கிறார், எதிரில் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நிலை எப்பொழுதுமே இருக்கணும் இல்லையா? வெளி உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எப்பொழுது அந்த மாதிரியான சூழ்நிலையில பிரத்யேக கவனம் வச்சு செல்றாங்கன்னா இந்த கவனமே அவங்களுக்கு பாதுகாப்பிற்கான சாதனமாக ஆயிடுது. அதே மாதிரி ஏதாவது சாதாரண காரியமும் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இடையிடையே அவ்யக்த நிலையை வைத்திருப்பதற்கான கவனம் இருக்கணும். மேலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் எப்பொழுதும் பாப்தாதாவை தன்னுடைய துணைவன் அப்படின்னு புரிஞ்சு இரட்டை பலத்தோடு காரியம் செஞ்சீங்க அப்படின்னா என்ன நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நினைவு மிக சுலபமாக இருக்கும். எப்படி இப்பொழுது எதிரில் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால சுலபமான நினைவு இருக்குது இல்லையா? இதே மாதிரி ஒருவேளை எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்துல தந்தையை தன்னுடைய துணைவனாக புரிந்து நடந்து கொண்டீங்கன்னா இது சுலபமான நினைவு இல்லையா? யாராவது ஒருவர் எப்பொழுதுமே உடன் இருக்கும் பொழுது அந்த துணையின் காரணத்தினால நினைவு தானாக இயல்பாகவே இருக்குது இல்லையா? அந்த மாதிரி துணைவன் இருப்பதனால மற்றும் புத்தியை நிரந்தரமாக சத்தியமானவரின் தொடர்புல இருக்க வைப்பதனால நிரந்தரமாக சத் சங், அதாவது சத்தியமானவருடைய தொடர்பு இருக்கணும் இல்லையா? நீங்களோ சத்தியமானவரின் தொடர்புலேயே இருக்கிறவங்க தான். ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு அடியில சத்தியமானவருடைய தொடர்பு இருக்குதுதான் இல்லையா? ஒருவேளை நிரந்தரமா தன்னை சத்தியமானவரின் தொடர்புல இருப்பவராக ஆக்கினீர்கள் என்றால் நினைவு சுலபமாக இருக்கும். மேலும் சக்திசாலியான தொடர்பு இருக்கும் காரணத்தினால ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு இரட்டை பலம் இருக்கும். இரட்டை பலம் இருக்கிற காரணத்தினால எந்த காரியம் நிலைமையின் கணக்குப்படி கடினம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது சுலபமாக ஆயிடும். ஏன்னா இரட்டை பலம் இருக்குது இல்லையா? மேலும் அதே நேரம் ஒரு காரியத்துக்கு பதிலாக 2 காரியத்தை முடித்திட முடியும். ஒன்று சுலபமான நினைவு, 2வது வெற்றி, 3வது அனைத்து காரியத்திலும் ஊக்கம், உற்சாகம் மற்றும் உதவி கிடைக்குது. ஆகையினால நிரந்தரமாக சத்தியமானவரின் தொடர்புல இருப்பவராக ஆகுங்க. உங்ககிட்ட யாராவது வராங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட எப்பொழுதும் சத்தியமானவருடைய தொடர்பை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நியமத்தை சொல்றீங்க இல்லையா? அப்படி தானும் இந்த பயிற்சியை நிரந்தரமாக செய்ய வேண்டியதாக இருக்கும். பின்பு கடினமாக அனுபவம் ஆகும். நினைவில் எப்படி இருப்பது மற்றும் எங்கே நிலைத்திருப்பது போன்ற இந்த எண்ணங்கள் எல்லாம் முடிவடைந்து விடும். செய்யக்கூடிய காரியத்துல வெற்றி சுலபமாக கிடைச்சிடும். இதுல நிராகார ரூபத்துல தொடர்புல இருங்க அல்லது சாக்கார ரூபத்துல தொடர்பை வச்சுக்கிங்க.
ஆனால் சத்தியமானவரின் தொடர்பில் இருங்க. சாக்கார பாபாவினுடைய சம்பந்தம் கூட முழு கல்பத்துக்கும் அழியாததாக இருக்கும் இல்லையா? அப்படி சாக்காரத்தின் நினைவோ அல்லது நிராகாரமானவரின் நினைவோ எதுவானாலும் நினைவு அவசியம் இருக்கணும். பாப்தாதாவின் தொடர்பை தவிர வேறு எந்த தொடர்பும் புத்தியில் இருக்க வேண்டாம். பரிஸ்தா ஆவதற்காக தந்தையுடன் இருக்கும் ரிஸ்தா, அதாவது உறவு உறுதியாக இருக்கணும். ஒருவேளை உங்களுடைய உறவு உறுதியாக இருக்குது அப்படின்னா பரிஸ்தாவாக ஆகியே விடுவீங்க. இப்பொழுது உங்களுடைய உறவை மட்டும் சரி செய்யுங்க. ஒருவேளை ஒருவருடன் அனைத்து உறவுகளும் இருக்குது என்றால் சுலபமாக மற்றும் நிரந்தரமாக பரிஸ்தா ஆகிடுவீங்க. மேலும் எங்கேயாவது புத்தி செல்லும் அளவுக்கு வேறு என்னதான் இருக்குது? இப்பொழுது ஏதாவது இருக்குதா என்ன? அனைத்து உறவு அல்லது அனைத்து சம்பந்தம், அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டிருக்குதா? பாதை திறந்திருந்தால் புத்தி ஓடும். எப்பொழுது அனைத்து உறவுகளும் அழிந்து வழியும் அடைக்கப்படுது என்றால் புத்தி எங்கே செல்லும்? ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு ரிஸ்தா என்றால் பின்பு பரிஸ்தா ஆகி விடுவீர்கள். எந்த ராஸ்தா, அதாவது வழி, மற்றும் ரிஸ்தா, அதாவது உறவு, இதுவரை முழுமையாக அடைக்கப்படவில்லை என்று சோதனை செய்யுங்க. கொஞ்சம் திறந்திருந்தாலும் அந்த வழியாக போவதற்கு மனிதர்கள் முயற்சி செய்வாங்க. முற்றிலும் அடைக்கப்பட்டிருந்தால் செல்ல மாட்டாங்க. துவாரம் இருந்தால் கூட அதை தொட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இங்கேயும் ஒருவேளை கொஞ்சமாவது பாதை திறந்திருக்குது அப்படின்னா புத்தி செல்லும். இப்பொழுது எப்படி மூடுவீங்க? அனைத்து பாதைகளையும் மூடுவதற்காக அடிக்கடி சுலபமான யுக்தி கூறிக்கொண்டே இருக்கிறார். தினசரி முரளியிலும் கேட்குறீங்க, நினைவு இருக்குதா? நினைவு மறந்த நிலைக்கு நினைவு கொடுக்கக்கூடியது எந்த யுக்தி? ஒரே ஒரு படம் இருக்குது, அதில் பாப்தாதா மற்றும் ஆஸ்தி வந்துடுது. ஒருவேளை இந்த படத்தை எப்பொழுதும் எதிரில் வச்சிங்க அப்படின்னா மற்ற அனைத்து பாதைகளும் அடைக்கப்பட்டு விடுமா? நீங்கள் என்னென்ன படம் மற்றும் புத்தகங்கள் ஆகியவற்றை அச்சிடுறீங்க அப்படின்னா இந்த பிளாக்கை, அதாவது அச்சுதான் போடுறாங்க இல்லையா? ஒருவேளை இந்த ஒரு பிளாக் புத்தியில் அச்சிடப்பட்டு இருக்குது என்றால் அனைத்து பாதைகளும் மூடப்பட்டுடுச்சா? இதுதான் சுலபமான யுக்தி. மேலும் அடையாளமும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதையோ தினந்தோறும் முரளியில கேட்குறீங்க. இந்த யுக்தி இல்லாம ஒரு முரளி கூட இருப்பதில்லை. இது மிகவும் சுலபமானது. சிறு குழந்தைகளுக்கு கூட இந்த படத்தை எப்பொழுதும் நினைவில் வைங்க அப்படின்னா அவங்களும் செய்ய முடியும். பேட்ச் அணிந்திருக்கீங்க தான், ஆனால் இப்பொழுது புத்தியில் நினைவு சுரூபமாக ஆகுங்க. இந்த ஒரு படத்தின் நினைவினால் அனைத்து நினைவுகளும் வந்துடுது. முழு ஞானத்தின் சாரமும் இந்த ஒரு படத்தில் அடங்கியிருக்குது. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தினால் இந்த பிராப்தி ஏற்பட்டது இல்லையா? எவ்வளவு இந்த சுலபமான வழிமுறைகளை கடைபிடித்து கொண்டே இருப்பீங்களோ பின்பு கடின உழைப்பு சரளமானதாக ஆயிடும். நினைவு என்று எதை கூறுவது? என்ன நினைவு செய்வது? இது நினைவுதானா அல்லது இல்லையா என்று தெரியவில்லை என்று குழப்பம் அடையாதீங்க. வேண்டுமென்றே உங்களை குழப்பமடைய செய்து கொள்றீங்க. நினைவு என்றால் என்ன? தந்தையின் நினைவு, அதாவது தந்தையினுடைய காரியம் மூலமாக தந்தையினுடைய நினைவு, மற்றும் தந்தையினுடைய குணங்கள் மூலமாக தந்தையினுடைய நினைவு. அப்படி அது நினைவாக ஆகிவிட்டது இல்லையா? ரூபத்தின் நினைவாக இருந்தாலும் மற்றும் பெயரின் மற்றும் குணத்தின் மற்றும் காரியத்தின் குணமாக இருந்தாலும் ஒரு தந்தையின் நினைவு என்றாகிவிட்டது. நீங்கள் அதை மிக கடினமானதாக ஆக்கிவிட்டீங்க. நினைவின் பாடத்தை கடினம் கடினம் என்று சொல்லி பலம் வருவதில்லை. அந்த பாடத்திலேயே இருந்துடுறீங்க. அதை சுலபமானதாக ஆக்குங்க. பாபாவை தவிர வேறு என்ன இருக்குது? எப்பொழுது நடைமுறையில் அனைத்து அன்புக்குரியவராக தந்தையை புரிந்துக்கிட்டீங்க அப்படின்னா
பிறகு அவரை நினைவு செய்வதற்காக ஏதாவது திட்டம் பற்றி யோசிக்கப்படுமா என்ன? சுலபமான விஷயத்தை யாராவது கடினமாக்கி விடுகிறார்கள் என்றாலும், இன்னும் வேறு பாதை திறந்திருக்குது என்றாலும், அடிக்கடி புத்தியை கஷ்டப்பட்டு பாபாவின் பக்கம் திருப்ப வேண்டியதாக இருக்குது. இதில் களைப்படைந்து விடுறீங்க, தலை பாரமாக ஆயிடுது. கடினம் என புரிந்து கடினத்தில் விழுந்துடுறீங்க. ஆகவே சுலபமான முறை முதல்ல இந்த அனைத்து பாதைகளையும் மூடுங்க. எப்படி அரசாங்கம் கூட இதை மூடுங்கள் என்று அறிவிக்கிறாங்க இல்லையா? அதுபோல உங்களுக்காக கூட பாப்தாதாவின் கட்டளை இதுதான். முதல்ல அனைத்து பிற வீணான பாதைகளை மூடுங்க. பிறகு கடினத்திலிருந்து விடுபட்டுடுவீங்க. சுலபமானதாக ஆயிடும், பின்பு இயற்கையானதாக ஆகிடும். இந்த கவனம் வைப்பது கடினமா அல்லது சுலபமா? கடினம் இல்லை, ஆனால் கடினமாக ஆக்கி விடுறீங்க. ஒருவேளை இந்த கவனத்தை அவ்வப்பொழுது வைத்துக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா கடினம் இருக்காது. கொஞ்சம் அலட்சியமாக இருந்தே வந்தீர்கள். எனவே தான் இப்பொழுது கடினமாக அனுபவமாகுது. சிறுவயது பருவத்தில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுதோ அவை சுலபமாக நினைவில் இருக்கும். எவ்வளவு பெரியவராக ஆகிறாரோ பெரிய வயது பருவத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைவில் கொண்டு வருவது கடினமாக ஆயிடுது. இதில் கூட யார் சிறுவயது பருவத்திலேயே இந்த கவனம் வைப்பதற்கான பயிற்சி செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்று கூட இயற்கையான நினைவினுடைய சார்ட் இருக்குது. மேலும் யாரெல்லாம் இந்த சார்ட் கவனம் வைப்பதில் ஆரம்பத்திலிருந்து கவனக்குறைவானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்பொழுதும் கடினமாக அனுபவம் ஆகுது. இப்பொழுது கடந்ததை கடந்ததாக்கி நான் குழந்தையாக இருக்கிறேன், தந்தையின் துணையில் இருக்கிறேன் என்று அப்படி புரிஞ்சிக்கிங்க. இப்படி நினைப்பதனால் அந்த குழந்தை பருவத்தின் வாழ்க்கை நினைவில் இருக்கும். எவ்வளவு இது நினைவில் இருக்குமோ அவ்வளோ உதவி கிடைக்கும். பின்பு கடினமான காரியம் சுலபமாக ஆயிடும். இப்பொழுதுலேருந்து தன்னை ஒரு நொடி கூட தந்தையிடமிருந்து தனியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தந்தையினுடைய துணையும் இருக்கு, மேலும் தந்தையின் கை மேல் என்னுடைய கையும் இருக்குது, தந்தையின் கை மேல் என்னுடைய கையும் இருக்குது என்று இப்பொழுது புரிஞ்சிக்கிங்க. ஒருவேளை யாராவது பெரியவர்களுடைய கையில் நமது கை இருக்குது அப்படின்னா சிறியவர்களுடைய நிலை கவலையற்றதாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பாப்தாதா என்னுடன் இருக்கிறார், மேலும் என்னுடைய இந்த ஆன்மீக வாழ்க்கையின் கை அவருடைய கையில் இருக்குது, அதாவது வாழ்க்கை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பொறுப்பு அவருடையதாக ஆயிடுது. அனைத்து சுமைகளையும் தந்தை மேல் வைத்து தன்னை லேசாக்கிடணும். சுமையே இல்லை அப்படின்னா ஏதாவது கடினம் அனுபவமாகுமா? சுமையை இறக்குவதற்கு மற்றும் கடினத்தை சகஜமாக ஆக்குவதனுடைய சாதனம் தந்தையின் கை மற்றும் துணை. இது சுலபம்தான் இல்லையா? பின்பு தந்தையின் நினைவு வந்தாலும் சரி, அல்லது தாதாவின் அதாவது பிரம்ம பாபாவினுடைய நினைவு வந்தாலும் சரி, தந்தையினுடைய நினைவு வந்தால் கூடவே தாதாவின் நினைவு இருக்கவே இருக்கும். தாதாவின் நினைவினால் தந்தையின் நினைவும் இருக்கும், பிரிந்திருக்க முடியாது. ஒருவேளை சாக்காரத்தின் அன்புடையவராக ஆகிவிட்டால் கூட மற்ற அனைத்திலிருந்தும் புத்தி விலகிடுது இல்லையா? சாக்காரத்தின் அன்பானவராக ஆவது கூட குறைந்த விஷயம் கிடையாது. சாக்காரத்தின் அன்பு கூட அனைத்து அன்பிலிருந்தும் சம்பந்தங்கள்ல இருந்தும் புத்தியினுடைய நினைவை அகற்றிடுது. அப்படி அநேக பக்கங்களிலிருந்து அகற்றி ஒரு பக்கத்தில் நிலைத்திருக்க செய்வதற்கான சாதனமும் இருக்குகிறது இல்லையா? சாக்காரத்தின் மூலமாக நிராகாரத்தின் நினைவு வரும். சாக்காரத்தின் மேல் அன்பு கூட எப்பொழுது பாப்தாதா இருவரும் சேர்ந்தே இருக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் உருவானது இல்லையா? ஒருவேளை பாப்தாதா சேர்ந்து இல்லாமல் இருந்திருந்தால் சாக்கார பாபா இவ்வளவு பிரியமானவராக ஆகியிருக்க முடியாது. எப்படி பாப்தாதா இருவரும் இணைந்தே இருக்கிறாங்க, அப்படி உங்களுடைய நினைவு கூட இணைந்ததாகவே ஆயிடும். கடினம் என்று ஒருபொழுதும் நினைக்காதீங்க. சகஜ யோகியாக ஆகுங்க. கடின யோகிகளாக, அதாவது கஷ்டப்பட்டு முயலும் யோகிகளாக துவாபர யுகத்தில் இருந்து ஆகிய வந்திருக்கீங்க.
கடயோகிகளையோ நீங்க தவிர்க்கிறீர்கள் இல்லையா? நீங்களும் சகஜ யோகி ஆகாது மற்றும் கடினம் என்று கூறினால் பின்போ விஷயம் ஒன்றாகிவிட்டது. சகஜ யோகி ஆகணும், சரியான நினைவு இருக்கணும், நிரந்தர சகஜ யோகி ஆகுங்க. இடையிடையே தன்னுடைய நிலையை சக்தி நிறைந்ததாக ஆக்கிக்கிட்டே செல்லுங்க. மேடையில் இருக்கீங்க, அவ்வப்பொழுது இந்த நினைவின் நிலையை சக்திசாலியாக ஆக்குவதற்காக பலத்தை நிரப்பிக்கொண்டே இருங்க. இறங்கும் கலை இப்பொழுது முடிஞ்சிருச்சு இல்லையா? அல்லது இப்பொழுதும் இருக்கிறதா? அப்படியானால் ஏறும் கலையில் வந்துட்டீங்க இல்லையா? ஒரு நாளின் நடவடிக்கைகளை யோசித்து பாருங்க. சாக்கார பாபாவின் நினைவு இருக்கும் அல்லது நிராகார தந்தையினுடைய நினைவு இருக்கும். காரியங்கள் கூட யஜ்யத்தின் காரியங்கள் தான் இல்லையா? யஜ்ய தந்தை மூலமாகத்தான் யஜ்யத்தின் படைப்பு ஏற்பட்டது. அப்படி யஜ்ய காரியங்கள் என்ற வார்த்தை சொல்வதனால் தந்தையினுடைய நினைவு வந்துடுச்சு இல்லையா? எப்பொழுதும் காரியங்கள் செய்கிறீங்க என்றால் ஈஸ்வரிய சேவையில் இருக்கிற அல்லது யஜ்ய காரியத்தில் இருக்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. ஒன்று நேரடியாக பாவத்தை அழிக்கும் நிலையில் நிலைத்திருந்து முழு சக்தியோடு பாவங்களை அழிப்பது. இரண்டாவது முறை எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்த எண்ணம் மற்றும் சிந்தனை சக்தினால தன்னுடைய புத்தியை பிஸியாக வைப்பீர்களோ, என்னென்ன சக்திகள் சேமிப்பாகுதோ அதனால பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இல்லாமல் ஆகிவிடும். புத்தியில இதை நிரப்பினா முதலிலிருந்த அது தானாகவே வெளியாகும். ஒன்று முதல்ல அனைத்தையும் வெளியில எடுத்து பிறகு நிரப்புவது, இன்னொன்று இதை நிரப்புவதனால் எடுப்பது. ஒருவேளை காலி செய்வதற்கு தைரியம் இல்லை அப்படின்னா இரண்டாவதை நிரப்பிக்கொண்டே இருப்பதனால முதல்ல உள்ளது தானாகவே அழிஞ்சிரும். அந்த நிலை அதுவாகவே உருவாகி கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் நிரம்பிக்கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் காலியாகி கொண்டே இருக்கும். பிறகு எந்த நிலையை விரும்புகிறீங்களோ அது இயற்கையானதாக ஆகிடும். எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்பொழுது ஆகிவிடும். முழு பலத்தோடு காலி செய்வதற்கான நிலை இல்லை அப்படின்னா இன்னொரு வழியும் இருக்குது இல்லையா? நிரப்பிக்கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அது தானாக காலியாகி கொண்டே இருக்கும். இப்பொழுது ஏறும் கலை என்ற இதை நினைவில் வச்சுக்கிங்க. அனைத்து பாதைகளும் மூடப்பட்டு இருக்கு அப்படின்னா புத்தியில் எங்கேயும் போக முடியாது. யஜ்ய காரியங்கள் மற்றும் கர்மனா சேவைக்கும் மதிப்பெண்கள் இருக்கு இல்லையா? இருந்தாலும் கௌரவமாக தேர்ச்சி பெறுவதில் அந்த 100 மதிப்பெண்கள் கூட உதவியாக இருக்கும் இல்லையா? ஆனால் எந்த நேரம் காரியங்கள் மற்றும் வாய்மொழி சேவை செய்கிறோம் என்றால் இது ஈஸ்வரிய சேவை என்ற இந்த லட்சியம் வைக்கணும். இது அவசியம். இது யஜ்ய காரிய நடவடிக்கைகள். அப்படியானால் யஜ்யத்தை படைப்போரின் நினைவு தானாக வரும். இது போக வேறு ஏதேனும் காரியம் செஞ்சீங்க என்றாலும் அந்த காரியத்துக்கு தன்னை நிமித்தமாக ஆக்கக்கூடிய பேக் போன் யார் அப்படின்னு நினைங்க. நான் நிமித்தமாகத்தான் இருக்கிறேன், ஆனால் பேக் போன் யார்? பேக் போன் இல்லாமல் நீங்கள் இந்த உடல்ல இருக்க முடியுமா? பேக் போன் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அடைய முடியாது. எந்த காரியம் செஞ்சாலும் நான் ஒரு கருவி, செய்விப்பவர் யார் என்று இதை யோசிங்க. எப்படி பக்தி மார்க்கத்தில் செய்பவர் செய்விப்பவர் என்ற வார்த்தையை உச்சரித்து கொண்டே இருந்தோம், ஆனால் அதை வேறு அர்த்தத்தில் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த நேரம் என்ன காரியம் செஞ்சாலும் அதில் செய்பவர் செய்விப்பவரோ இருக்கிறார் இல்லையா? செய்விப்பவர் தந்தை, செய்பவர் பொறுப்பில் இருக்கும் கருவி. ஒருவேளை இதை நினைவில் வைத்து காரியம் செஞ்சீங்க அப்படின்னா இது சுலபமான நினைவாக ஆகவில்லையா? நிரந்தர யோகியாகவில்லையா? இருந்தாலும் சிரிப்பில் கீழே வந்தாலும் கூட எப்படி மேடையில் ஏதாவது நடிகர் இருக்கிறாங்க அப்படின்னா பார்வையாளர் நன்மைக்காக நகைச்சுவை பாத்திரத்தை செஞ்சேன் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. பின்பு தன்னுடைய நிலையில முற்றிலும் இப்பொழுது இந்த பங்கை செஞ்சேன் மற்றும் இப்பொழுது இந்த பங்கை செய்கிறேன் அப்படின்னு அனுபவமாகும். விளையாட்டாக அனுபவமாகும். பார்வையாளராக பங்கை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது போல அனுபவமாகும். அப்படியானால் சகஜ யோகியாக ஆகிட்டீங்க இல்லையா? நினைவையும் எளிதானதாக ஆக்குங்க. எப்பொழுது நினைவிற்கான கோர்ஸ்
சுலபமாக ஆயிடுமோ அப்பொழுது யாருக்காவது கோர்ஸ் எடுப்பதில் நினைவின் சக்தி நிரப்ப முடியும். கோர்ஸ் மட்டும் கொடுப்பதனால பிரஜை உருவாகுறாங்க. ஆனால் சக்தியோடு சேர்ந்த கோர்ஸ் எடுப்பதனால நெருக்கமான சம்பந்தத்தில் வராங்க. முற்றிலும் ஞாரா மற்றும் பியாராவாக அனுபவம் செய்வாங்க. அப்படியானால் அனைவரும் சகஜ யோகிகள். கஷ்டப்படாதீங்க. 63 பிறவிகள் கடினத்தை பார்த்து பார்த்து இந்த ஒரு பிறவியின் சுலபமான முயற்சியில் கூட ஒருவேளை கஷ்டங்களையே இருக்கிறீர்கள் என்றால் சுலபமான மற்றும் இயல்பானதை எப்பொழுது அனுபவம் செய்வீங்க? இதை சகஜ யோகம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? கடின யோகாவோ இல்லை. இந்த சகஜ யோகா அங்கு சகஜ ராஜ்யம் செய்விக்கும். அங்கேயும் எந்த ஒரு கடினமும் இருக்காது. இங்கே உள்ள சமஸ்காரத்தை தான் அங்கே எடுத்து செல்வீங்க. ஒருவேளை கடைசி வரையிலும் கடினத்தின் சமஸ்காரம் இருக்கும் அப்படின்னா அங்கே சகஜமாக ராஜ்யம் எப்படி செய்வீங்க? தேவதைகளின் படங்களை வரைகிறவங்க அவங்களுடைய முகத்தில் சரளத்தன்மையை அவசியம் காண்பிப்பாங்க. இந்த விசேஷ குணத்தை காண்பிப்பாங்க. லட்சணங்களில் சரளத்தன்மை, இதைத்தான் நீங்கள் வெகுளியான நிலை என்று சொல்றீங்க. எவ்வளவுக்கு யார் எளிதான முயற்சியாளராக இருப்பாங்களோ அவங்க மனதளவிலும் சரளம், வார்த்தைகளிலும் சரளம், காரியத்திலும் சரளமாக இருப்பாங்க. இவரைத்தான் பரிஸ்தா அப்படின்னு சொல்வாங்க. நல்லது. வரதானம். பரமாத்மா நினைவு என்ற மடியில் எப்பொழுதும் அமர்ந்திருக்கக்கூடிய சங்கமிக உயர்ந்த பாக்கியவான் ஆத்மா ஆகுக. பரமாத்மா நினைவு என்ற மடியில் எப்பொழுதும் அமர்ந்திருக்கக்கூடிய சங்கமயுக உயர்ந்த பாக்கியவான் ஆத்மா ஆகுக. சங்கமயுகம் சத்தியுகத்து சொர்க்கத்தை விட உயர்ந்தது. ஏனென்றால் இல்லை என்ற ஒரு பொருள் கூட பிராமணர்களின் உலகத்தில் இல்லை என்பது இப்பொழுதற்கான மகிமை. ஒரு தந்தை கிடைத்தார் என்றால் அனைத்தும் கிடைத்தது. இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் சில நேரம் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சல்ல ஆடுறீங்க. சில நேரம் குஷி, சில நேரம் அமைதி, சில நேரம் ஞானம், சில நேரம் ஆனந்தம் மற்றும் சில நேரம் பரமாத்மாவினுடைய மடிங்கிற ஊஞ்சல்ல ஆடுறீங்க. நினைவின் அன்பில் ஐக்கியமான நிலைதான் பரமாத்மாவின் மடி. இந்த மடி ஒரு நொடியில அநேக ஜென்மங்களின் துக்கம் வேதனைகளை மறக்க செஞ்சிடுது. ஆகையினால இந்த உயர்ந்த சமஸ்காரத்தை எப்பொழுதும் நினைவுல வைத்து பாக்கியவான் ஆத்மா ஆகுங்கள். ஸ்லோகன். பாபா உங்களுடைய பாடலை பாடட்டும், மேலும் நீங்கள் பாபாவின் பாடலை பாடுங்கள். அந்த மாதிரி தகுதியுடைய குழந்தை ஆகுங்கள். பாபா உங்களுடைய பாடலை பாடட்டும், மேலும் நீங்கள் பாபாவின் பாடலை பாடுங்கள். அந்த மாதிரி தகுதியுடைய குழந்தைகள் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நாளை விஸ்வ கல்யாணக்காரி ஆவதற்கான முக்கிய தாரணைகள் பற்றி பாபா சொல்கிறாங்க. அதை நாம் கேட்போம். ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.